இருக்கீங்க, உங்களோட ஐடியா ஆல்ரெடி நீங்கள் வந்து கோடாக வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ரெப்போ வந்து கிட்டப்லேருந்தோ இல்லை உங்கள் பர்சனல் ப்ராஜெக்டை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு எந்தெந்த லாங்குவேஜ் வேணும், உங்கள் லாங்குவேஜ் ப்ரிஃபரன்ஸ் இருந்தது அப்படின்னா அதையும் நீங்கள் வந்து இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். கோ இருக்குது, பைத்தன் இருக்குது, ஜாவா. ஸோ உங்களுக்கு என்ன ப்ரிஃபரன்ஸ் இருக்கோ அதை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ண ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் வந்து அதை சம்மரைஸ் பண்ணி கொடுத்துருக்கு. உங்களுக்கு வேணும்னா திரும்ப நீங்கள் ஆக்சஸ் பண்ணியும் பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நான் இங்கே வந்து என்னோட ப்ராம்ப்டை கொடுத்துட்டேன். எனக்கு ஒரு ஆப், கலர்ஃபுல் ஆப் கிரியேட் பண்ணு, மல்டிபிள் சாய்ஸ் வச்சு அபவுட் இந்தியன் தமிழ் சினிமா பற்றி எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் சொல்லியிருக்கேன். ஸோ வந்துட்டு எனக்கு 4 ஆப்ஷன்ஸ் இருக்கணும், சப்மிட் பட்டன் இருக்கணும். ஒன்ஸ் நான் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு எல்லா கொஸ்டின்ஸும் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு ரிசல்ட்டும் ஷோ பண்ணும். என்னென்ன தப்பான ஆன்சர், என்ன கரெக்டாக கொடுத்துருக்கேன், என்ன தப்பாக கொடுத்துருக்கேன், ஆன்சர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எல்லாமே லிஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கேன். ஸோ ஒன்ஸ் நம்ம கொடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்து கம்ப்ளீட் இங்கே வந்து ப்ரோட்டோடைப் வித் ஏ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ் வந்து அது ஒரு கம்ப்ளீட்டாக ப்ரோட்டோடைப்பே கொடுத்துருச்சு. ஸோ அதோட ஃபீச்சர்ஸ் வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிடுச்சு. அப்புறம் அதோட ஸ்டைலில் வந்து என்னென்ன ஸ்டைல் கைட் இருக்கும், கலர்ஸ்